இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றப்போ ஒரு சால்னா பார்த்துடலாமா. ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆன அப்புறம் பே லீவ்ஸ், பெப்பர் கார்ன், ஸ்டார் அனீஸ், க்ளோவ் அண்ட் இலைச்சி ஆட் பண்ணி அது கூட ஆனியன்ஸ் ஆட் கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கலர் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போன அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், தனியா பவுடர் அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் செப்பரேட் ஆனப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெஜிடேரியன் நீங்கள் மஷ்ரூம் இல்லை சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோகோனட், பெப்பர், சோக்ட் கசகசா அண்ட் கேஷ்யூஸ், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட் இப்போ சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் ஒரு ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக இருக்கும். ஆஸ் பர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெட் வச்சு 2 விசில் வச்சு எடுத்தால் சிக்கன் சால்னா ரெடி. லாஸ்ட்டாக சாப்ட் கொரியண்டர் வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு. இதை நான் பரோட்டா கூட சாப்பிட்டு சீரியஸாக சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. அதோட நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். நீங்கள் ஒரே ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பை பாய்.